அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் டெனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. இந்த வயதை கத்தர்தாமே வார்த்தைகளை அவர் கூடாக எடுத்து வர ஆயத்தமாக கத்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களுக்காக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். ஆயத்தமாகவும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய வானொலியை 92 ரேடியோக்கள் கூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக தருவார். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியானவர் ஊழியருக்கூடாக எடுத்து வருகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். God bless you. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவோ நல்லவர். நமக்காக சாதாரண காரியம் அல்ல, மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்து இனாமாக இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலும் அதை அறிந்து அதை விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். ஆமென். மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக, சாட்சி பகிரத்தக்கதாக, ஈவன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சாட்சி ஏற்படுத்தத்தக்கதாக தேவன் நமக்கூடாக கிரியை செய்வாராக. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய நாளிலே நீர் ஆயத்தம் பண்ணின மேன்மையான மகிமையான விடுதலை உண்டாயிருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தில். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்ப கவனியுங்கள், அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் காண்பவைகள் கிறிஸ்துவை பற்றினவைகள் அல்ல. அப்ப அது என்ன, கிறிஸ்துவை பற்றினது என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே தவறான சடங்காச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அவைகள் கிறிஸ்து உடையவைகள் அல்ல. இவைகள் உலக ஞானங்கள், உலக ஞானத்தினால் உருவாக்கப்படுகிறவைகள் அல்லது பின்பற்றப்பட்டு வருகிறவைகள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறார். அப்ப தேவனுக்குள்ளே சகல பரிபூரணம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு தேவையான சகல பரிபூரணமும் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள்ளேதான் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கவனிங்கள், இருப்பீர்கள் அல்ல. இதுதான் நாங்கள் அநேக வேளைகளிலே தவறு விடுகிறோம். நாங்கள் பரிபூரணம் ஆக்கப்பட்டோம். தேவனால் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்குள் இருந்த பரிபூரணம் இப்பொழுது நமக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஆமென். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தா என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் நிலைத்திருப்போமானால் என்னத்திலே? விசுவாசத்திலே. அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விசுவாசத்திலே, இப்பேற்பட்ட விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பேனானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். கவனியுங்கள், தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்ப அவருக்குள் இருக்கிற அந்த பரிபூரணம் இப்ப என்ன நடக்கிறது என்றால், மேலும் சகல துரத்தனங்களுக்கும்
அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கவனிங்கள், சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிறார். எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவை எல்லாவற்றுக்கும் இவர் தலைவரா இருக்கிறார். பிசாசின் எந்த விதமான வல்லமைகளா இருக்கட்டும், அல்லது ஒரு ராஜ்யத்தின் எந்த விதமான வல்லமைகளா இருக்கட்டும், அவை எல்லாவற்றுக்கும் மேன்மையான மகிமையான வல்லமை உடையவராய் அவர் இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே நாங்கள் என்னத்தை கேட்கிறோமோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படும் பொழுது எதுவுமே நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மை தொட முடியாது. அவருக்குள் கவனியுங்கள், அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அநேக வேளைகளிலே நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம், மாமிசத்திலே இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பிரியமானவர்களை, நீங்களும் நானும் அவருக்குள் இப்பொழுதே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் இருப்போம் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே இருக்கிறோம். ஆமென். எந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய இருதய கதவுகளை துறந்து இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்று நாள் முதல் அவருக்குள் இருந்த பரிபூரணம் எல்லாம் நமக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. ஆமென். அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், அப்ப கவனியுங்கள், பாவ சரீரம் களைந்து போயிற்று. களைந்து விட்டதினால் கலட்டப்பட்டாயிற்று, நிர்மூலமாக்கப்பட்டாயிற்று, அழிக்கப்பட்டாயிற்று. பாவ சரீரத்துக்கும் இப்பொழுது இருக்கிற என்னுடைய சரீரத்துக்கும் என்ன இல்லை? எந்த தொடர்பும் இல்லை. ஆதாமுடைய சாயல், ஆதாம் மூலமாய் வந்த பாவ சரீரம் என்ன செய்யப்பட்டாயிற்று? களைந்து போடப்பட்டாயிற்று. ஆனால் இதை நாங்கள் விசுவாசிக்காமல் அநேக வேளைகளிலே உலகம் விசுவாசிக்கிறது போல எங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே வேதனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவசிக்காமல் நமக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவருடைய பரிபூரணம் நமக்குள்ளே இருக்கிறது. பாவ சரீரம் என்ன செய்யப்பட்டாயிற்று? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. ஆகவே பாவ சரீரத்துக்கும் எனக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை. பாவ சரீரம் என்னுடைய சரீரத்திலே கிரியை செய்ய முடியாது. இப்பொழுது தேவ சரீரமாய், தேவனுடைய சாயலாய், தேவனுடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிப்பேனானால் அது என்னை மேற்கொள்ளும். ஏனென்றால் எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதுதான் என்னை மேற்கொள்ளும். எதை நான் விசுவாசிக்கிறானோ அதற்கே அடிமையாக இருக்கிறேன். ரோமர் 6:16 சொல்லுகிறது. ஆகவே நான் தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார், அவருடைய பரிபூரணம் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது என்று நான் விசுவாசித்தால் என்னுடைய ஜெபங்கள் மாறும், என்னுடைய பேச்சுக்கள் மாறும், என்னுடைய நடவடிக்கைகள் ஆட்டோமேட்டிக்காய் மாறும். ஆமென். அப்படி இல்லாமல் நான் மறுபடியும் பாவ சரீரத்தோடு என்னை இணைத்துக் கொள்வேனானால் நான் பாவத்திலிருந்து மீட்கப்படுவது மிகவும் கடினம். ஏனென்றால் அந்த சரீரத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கின பிறகும் அதையே நான் நினைத்துக் கொண்டிருப்பேனானால் அது என்னை நிச்சயமாய் மேற்கொள்ளும். நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் விட்டு வந்த தேசமாகிய எகிப்து தேசத்தை நினைத்திருப்பார்களானால் அவர்கள் போக சமயம் வாய்த்திருக்குமே. அவர்கள் இருந்த அடிமத்தன வாழ்க்கை, அதை அவர்கள் அடிக்கடி நினைவு கூறுவார்களானால்
என்ன செய்யுமாம், அந்த எண்ணமே அவர்களை மறுபடியும் அங்கே தூக்கி கொண்டு போய் அதே அடிமைத்தனத்திலே வாழ வைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, மிக முக்கியம், எண்ணத்தை நாங்கள் தியானிக்கிறோம். அனுதினமும் எண்ணத்தை நாங்கள் நினைக்கிறோம். கிறிஸ்துவையும் அவர் செய்து முடித்ததையும் நாங்கள் தியானிக்கிறோமா, அல்லது பாவத்தையும் இந்த உலகத்திலே இருக்கிற சாபத்தையும், எங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று பிசாசு சொல்லுகிற பொய்யையும் நாங்கள் நம்புகிறோமா என்பது மிகவும் அவசியம். மாமிசத்திலே நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால் எந்த பிசாசையும் நாங்கள் மேற்கொள்ள முடியாது. தேவன் மோசேயை பார்த்து, நீ பார்வோனிடத்திலே போய் என்னுடைய ஜனங்களை போக விடு என்று சொல்லு என்று சொன்ன பொழுது மோசே என்ன சொல்லுகிறார்? நான் யார் ஆண்டவரே? பார்வோனுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆகவே, ஏனென்றால் மோசே தன்னை மாமிசத்தோடு இணைத்துக் கொள்ளுகிறார். மாமிச பிரகாரமாய் பார்க்கிறார். பார்வோன் எவ்வளவு பெரியவன், நான் எவ்வளவு சிறியவன் என்று மாமிச பிரகாரமாய் பார்க்கிறபடினால் பார்வோனை ஜெயிக்கவே முடியாது, அவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது என்கின்ற எண்ணம் வருகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாகத்தான் அநேகர் நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் தேவன் அப்படி மோசே சொன்ன பொழுது என்ன சொன்னார்? நீ பார்வோனுக்கு தேவனாயிருப்பாய். அப்ப தேவன் அப்படியாக மோசையை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு தேவையான பலத்தை, தைரியத்தை ஆவிக்குரிய ரீதியாய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இதை விசுவாசித்து மோசே செயல்பட வேண்டியது அவசியம். மாமிசத்தோடு இணைக்கப்படாமல் தேவ வார்த்தையோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அநேக வேளைகளிலே நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டு தான் பேசுகிறோம். ஜெபத்துக்கு வரும் பொழுதும் நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டு தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நான் புழு, ஆண்டவரே நான் பூச்சி, ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே தேசத்திலே இது நடக்குது ஆண்டவரே, அது நடக்குது ஆண்டவரே, ஆண்டவரே கொள்ளை நோய் வருது ஆண்டவரே. இவைகள் எல்லாமே நாங்கள் மாமிசத்திலே இணைக்கப்பட்டு பேசுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மாமிச சிந்தை மரணம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவன் அளிக்கிறதாயும் சமாதானமும் சந்தோஷம் கொடுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். கவனியுங்கள், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, கவனிங்கள், விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களுமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட நாங்கள் ஏற்கனவே மரித்து போய்விட்டோம். பழைய மனுஷன், பயந்த மனுஷன், சாபமுள்ள மனுஷன், பாவமுள்ள மனுஷன், தரித்திரமுள்ள மனுஷன், எதையுமே மேற்கொள்ள முடியாமல் எல்லாவற்றாலும் மேற்கொண்டு கொள்ளப்பட்ட மனுஷன் என்ன செய்து விட்டான்? மரித்து போனான். அல்லேலூயா. அவரோடு கூட மரித்து போனான். ஆனால் நாங்கள் மரித்து போனவனோடு கூட மறுபடியும் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் நாங்கள் இன்னும் சத்துருவை மேற்கொள்ள முடியாதவர்களாய், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறோம், பலவீனராய் காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்னும் நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. காரணம், அவருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைத்துக் கொள்ளவில்லை. கிதியோன் என்ன சொல்லுகிறான்? நான் தான் எளியவனும் எளியவன், சிறியவனிலும் சிறியவன். என்னுடைய அயலார் எல்லாரை பார்க்கலும், உறவினர் எல்லாரை பார்க்கலும் நாங்கள் மிகவும் சிறியவர்கள். அப்ப மாமிசத்திலே இணைத்துக் கொள்ளுகிறோம். மாமிசத்திலே இணைத்து கொண்டுதான் நாங்கள் ஜெபத்துக்கு வருகிறோம். அதுவே தவறு. அநேக வேளைகளிலே மாமிசத்திலே இணைத்து கொண்டுதான் நாங்கள் ஜெபத்துக்கு வருகிறோம் அல்லது ஜெபம் பண்ணுகிறோம். அதனால் தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தேவன் செய்து முடித்தவைகளோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளாவிட்டால், இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப மார்த்தாள் உயிர்த்தெழுதலோடு தன்னை இணைத்துக் கொண்டிருப்பாளானால் அவள் அழகாய் பேசி இருப்பார். எஸ், நிச்சயமா, நன்றி ஆண்டவர், என்னுடைய சகோதரன்
உயிர்த்தெழப்பட்டிருப்பான் என்று மாத்தாளால் பேசி இருக்க முடியும். அங்கே பார்க்கிறோம் ஜெபத்துக்கான பதிலும், ஜெபத்தை மாத்தாளுடைய ஜெபமும் அதற்கான பதிலையும் நாங்கள் பார்க்கிறோம். மாத்தாள் ஜெபிக்கிறார், ஆனால் விசுவசிக்கவில்லை. ஆண்டவரே நீர் இருந்தால் அவன் மரிக்க மாட்டானே, ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் சம்பவித்து இருக்காதே என்று சொல்லி தன்னுடைய சுய மாமிசத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா கவனிங்கள், தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய ரீதியாக தேவன் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். அவனை உயிர்த்தெழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது இப்பொழுதே அவனை உயிர்த்தெழம் பண்ணும்படி ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமென். இப்பொழுதே அவர்கள் உயிர்த்தெழத்தக்கதாக, அதாவது லாசர் உயிர்த்தெழுதத்தக்கதாக அவருடைய வல்லமை ஆயத்தமாக இருக்கிறது. மாத்தாளே நீ என்ன செய்? சிந்தையை திருப்பி என்ன செய்? இந்த உயிர்த்தெழுதலோடு உன்னை இணைத்துக் கொள்வாயானால் உன்னுடைய சகோதரன் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவான். ஆமென். ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? மறுபடியும் மாத்தாள் என்ன சொல்கிறோம்? ஆமாண்டவரே, கடைசி நாளிலே எங்கோ ஒரு நாள் ஆண்டவரே செய்வீர் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். தேவனால் முடியும் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையில்லை. தேவனால் எல்லாம் முடியும் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சகல அவவிசுவாசிகளும் அல்லது வேற மதத்தார்களும் நம்புகிறார்கள். அதற்கு இப்படி நம்புவதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற தேவனால் உருவாக்கப்படாத, மெய்யான தேவனால் உருவாக்கப்படாத, போலியா இருக்கிற உருவாக்கப்பட்ட தேவர்களை நம்புகிறவர்களும் அதை நம்புகிறார்கள். அவர்களுடைய தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புகிறார். ஆனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புகிறது நம்பிக்கை அல்ல, எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான், இந்த நம்பிக்கை உடையவர்களாகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, நான் செய்து முடித்தேன் என்று சொன்ன பிறகு உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே என்று சொன்னால் நான் அவரை நம்பவில்லை. நான் மாமிசத்திலே திங்க் பண்ணி, மாமிசத்திலே பேசி, மாமிசத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். மாத்தாள் ஜெபித்தது போல தேவன் ஆவிக்குரிய ரீதியா எல்லாம் செய்து முடித்து மாத்தாளுக்கு மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாத்தாளுடைய ஸ்டேட்மெண்டை பாருங்கள். மாத்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரை இப்பொழுதும் எனக்கு தெரியும், நீர் இப்பொழுது பிதாவிடத்திலே நீர் என்னத்தை கேட்டாலும் அவர் தருவார் என்று நான் நம்புகிறேன் என்று வாய் சொல்லுகிறது. ஆனால் என்ன செய்யவில்லை? அங்கே விசுவாசம் இருக்கவில்லை. நீர் இப்பொழுதும் நீர் என்னத்தை கேட்கிறீரோ அதை பிதா நிச்சயமாய் தருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மாத்தா, ஆகவே நிச்சயமாய் நீர் இன்றைய நாளிலே என்னுடைய சகோதரனை எழுப்புவீர் என்று சொல்ல முடியவில்லை. இதற்கு பிறகும் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நானே உயிர்த்தெழுதல். அப்ப இந்த உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையோடு நாங்கள் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் இணைத்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவரே மரணம் இங்கே இருக்கிறது, ஆண்டவரே அங்கே சாபம் இருக்கிறது, ஆண்டவரே இங்கே எனக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரே இங்கே எனக்கு பற்றாக்குறை இருக்கிறது. இப்படியாக தேவன் எனக்குள் இருக்கிறவர் என்னை பரிபூரணமாக்கி விட்டார். ஆகவே இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, தொட முடியாது, எனக்கு கிட்ட வர முடியாது. கர்த்தர் என்னுடைய மேற்பனாக அல்ல, தகப்பனாக இருக்கிறார். மேற்பனா இருந்தாலே எனக்கு குறைவில்லை. தகப்பனாக இருக்கும் பொழுது அவருடைய சகல சொத்துக்கும் நான் அதிபதியாக இருக்கிறேன், சகல மேன்மைக்கும் சகல மகிமைக்கும் உடையவனாயிருக்கிறேன். அவர் தன்னுடைய மகிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே நடக்கிற எதுவுமே நம்மை தொட முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், ஏனென்றால் இது மிகவும் முக்கியம். உலகத்தோடு நாம்
என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனென்றால் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கின்றேன். அல்லேலூயா. அநேக வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தோடு, உலகத்தவர்களோடு அல்லது உலகத்திலே சம்பவிக்கிறவைகளோடு நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, அங்கே அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நமக்கு நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இவைகள் தான் தவறு. மாத்திரமல்ல, தேவன் இவைகளை எல்லாம் உலகத்துக்கு அனுமதித்தார், ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் அனுமதித்திருக்கிறார் என்று தவறாக எண்ணுகிறோம். கவனியுங்கள், எசாயா 60 அதிகாரம் 1 வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப கவனிங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இனித்தான் அழுது குளறி கண்ணீர் வடித்து இவைகளை பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. அவருடைய வார்த்தை என்ன? நான் உனக்குள் இருக்கிறபடினால் நீ புறப்பட்டு போ, எழுந்து பிரகாசி, நானே ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளி இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் உலகுக்கு ஒளியாக ஒரு நாள் என்றைக்காவது கடைசி நாளிலே இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை, இப்பொழுதே உலகுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன அப்புறம் பார்ப்பீர்களானால் சில நேரங்களிலே அப்போஸ்தலர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகும் ஃபெயில் விட்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த வார்த்தையோடு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளாதான். எத்தனை வாட்டி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன பிறகும், அவர் உயிர்த்தெழுந்து வந்து தரிசனமான பிறகும் அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை. மேரிக்கு தரிசனமானார், மரியாளுக்கு தரிசனமானார், மற்றவர்களுக்கு தரிசனமானார். அவர்கள் எல்லாம் வந்து சொன்ன பொழுதும் அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை. இப்படியாகத்தான் நாங்களும் இருக்கிறோம். வசனங்களை படிக்கிறோம், ஆனால் நம்பவில்லை. எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். அப்ப சும்மா எழும்பி பிரகாசி என்று அவர் சொல்லவில்லை. தேவனுடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறபடியினால், அவருடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறபடியினால், அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால், அவர் நம்மிலும் நாம் அவரிலும் இருக்கிறபடியினால் எழும்பி பிரகாசி. ஆமென். இதோ காரிருள் பூமியையும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஏனென்றால் இந்த உலகம் பிசாசினால் ஆளப்படுகிறது. ஆகவே அவனுடைய வேலையே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருளை கொண்டு வருவது. ஆனாலும் கவனிங்கள், ஆனாலும் என்றால் என்ன? இப்ப சொல்லப்பட்ட இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்ற வார்த்தை என்ன செய்யப்படாது? உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை தொட முடியாது. ஆனாலும் என்றால் நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கூற்றுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு பின்னாக சொல்லப்படுகிற கூற்றோடுதான் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப உலகத்தின் மீது இருள் வருகிறது, ஆனால் நம்மேலோ கர்த்தர் உதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். தேவ வெளிச்சம் இன்னும் அதிகமாய் நம் மூலமாய் இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து ஜனங்களை மீட்கிறதாய், விடுதலை ஆக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். எங்கள் மேல் பிரச்சனை அல்ல, வேதனை அல்ல, உலகிலே இருக்கிற இருள் அல்ல, காரிருள் இல்ல, ஆனால் அவருடைய வெளிச்சம் எங்கள் மேல் உதிக்கும், அவருடைய மகிமை எங்கள் மேல் காணப்படும். ஆமென். ஆனால் நாங்களே இதை விசுவாசிக்கவில்லை, அனுதினமும் இதை அறிக்கை பண்ணவில்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் என் மேல் உதிக்கிற கர்த்தராய், உதித்த கர்த்தராய் இருக்கிறீர். உம்முடைய மகிமையை நாங்களும் மற்றவர்களும் காணத்தக்கதாக நீர் நம் மூலமாய் செயல்படுகிறீர், வெளிப்படுகிறீர் என்று சொல்லி நன்றி செலுத்துவதை பார்க்கிலும், நாங்கள் ஆண்டவரே இருள் வந்து விட்டதையா, உலகத்தில் இருள் இருக்கிறதையா, அங்கே இருள் இருக்குதையா, இங்கே இருள் இருக்குதையா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தவறாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இருளை பார்க்கும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. கவனியுங்கள்,
ஆதியாமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆழத்திலே இருள் இருந்தது. ஆனால் தேவன் இருளை குறித்து பேசவில்லை. மாறாக அதற்கு மேலே ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஆயத்தமாய் இருக்கிறார். எங்களுடைய வார்த்தையை கேட்டு கிரியை நடப்பிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவேதான் பிதா என்ன செய்கிறார்? ஒளி உண்டாயிருப்பதாக என்று கட்டளையிடும் பொழுது அங்கே ஒளி உண்டாகிறது. ஆமென். அப்ப இருளை குறித்து பேசும்படி அழைக்கப்படவில்லை, ஒளியை உண்டாக்கும்படி, ஒளியை பேசும்படி, ஒளியை உருவாக்கும்படி தேவன் நமக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, தேவன் எங்களுக்குள்ளே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வோமானால் அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார், நம்மை பரிபூரணமாக்கி இருக்கிறார். இந்த சிந்தையோடு இந்த வார்த்தையோடு எங்களை இணைத்துக் கொள்வோமானால் உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப இதைத்தான் பார்க்க வேண்டும், இருளை பார்க்க கூடாது. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே ஒளியாக இருந்து கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இதைத்தான் நான் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே ஒளியாக இருக்கிறீர், எனக்குள்ளே பூரணமாய் இருக்கிறீர், எனக்குள்ளே வரங்களாய் வல்லமையாய் நீர் செயல்படுகிறீர், எனக்குள்ளே மிரக்கல் செய்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறீர், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் எனக்குள் இருந்து கிரியை நடப்பிக்கிறீர். ஆகவே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். போகிற இடங்களில் எல்லாம் நன்மை நடக்கிறது, மேன்மை நடக்கிறது, ரட்சிப்பு மேற்கொள்ளுகிறது, இருள் நிர்மூலமாகி போகிறது, ஒளி மேற்கொள்ளுகிறது என்று பேசும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒளியோடு இணைக்கப்பட்டு, தேவ வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, அவர் செய்து முடித்ததோடு இணைக்கப்பட்டு பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. இதை விசுவாசிப்போமானால் ஒளியாகிய உங்களிடத்திற்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ஓடி வருவார். ஆமென். ஆகவே இப்படியான வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம இணைத்து கொண்டு அதையே தியானித்து அதையே பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. உமக்குள்ளே சகல பரிபூரணமும் இருந்தது. அந்த சகல பரிபூரணத்தையும் இப்பொழுது எமக்குள்ளே நீர் வசிக்கிறபடியெல்லாம், நாங்கள் உமக்குள்ளே வாழுகிறபடியெல்லாம் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதாக. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். உமக்குள்ளே இருக்கிற அதே பரிபூரணம் இப்பொழுது நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஏனென்றால் நீர் நமக்குள்ளே ஜீவிக்கிற தேவனாய், நாங்கள் உமக்குள்ளே ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் இருவராக அல்ல ஒருவராக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. உலகத்தின் கடைசி பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய பரிபூரணம் எங்களுக்குள்ள இருந்து எல்லா ஏரியாவிலும் பரிபூரணத்தை உண்டாக்குறதற்காய் நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூரணம் உண்டாயிருக்கிறதற்காய் நன்றி. மாமிசத்துக்குரிய வாழ்க்கையிலே பரிபூரணம் உண்டாயிருக்கிறதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஒளி வந்தது, நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறோம்.
எழுந்து பிரகாசிக்கும். இயேசுவின் எண்ணெயற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூட வழி நடத்தினீர்கள். கர்த்தருடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வழியிலே மற்றவர்களும் இளைப்பாற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. பாஸ்டர் திரும்பமாக மன்னிக்க வேண்டும். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் லண்டன் சில்லே இப்ராஹிம் அவர்கள் மன்னிக்க வேண்டும் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளை கூட வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.